ஹலோ பசங்களா, நான் கொஸ்டின் ஆஃப் த டேல உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இன்டர்ஃபரன்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும்னு சொல்லி தெரியும். அது தியரிட்டிக்கலாவும் இருக்கலாம், ப்ராப்ளமேட்டிக்காவும் இருக்கலாம். சோ ப்ராப்ளமேட்டிக்கோட அரேஞ்ச்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். சோ கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா Imax by I minimum ஓட வேல்யூ கொடுத்துட்டு ரேஷியோ ஆஃப் ஆம்ப்ளிடியூட் கேக்குறாங்க. சோ இதோட ஃபார்முலா, இதோட கிவன் என்னங்கறத நான் சொல்லிடுறேன். சோ தட் இஸ் Imax divided by I minimum நமக்கு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் nothing but 144 divided by 81. ஆம்ப்ளிடியூட் A1 by A2 ரேஷியோனாவே டிவிஷன் தான் என்னன்னு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ரிலேஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி Imax by I minimum ஓட பேசிக் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல இருந்து நம்ம ரிசல்டன்ட் வேல்யூஸ்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ ரிசல்டன்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். தட் இஸ் IR ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் 2 ரூட் ஆஃப் I1 I2 cos 5. சோ ரிலேஷன் இங்கனுக்குள்ள நான் கனெக்ட் பண்ணணும். ரொம்ப ஷார்ட்டா கனெக்ட் பண்ணலாம். சோ இப்போ இந்த இடத்துல மேக்ஸ் வேணும் அப்படின்னா 5 ஓட வேல்யூ 0 டிகிரி, இங்கனுக்குள்ள 5 ஓட வேல்யூ 180 டிகிரி. எப்படி மேம் கண்டுபிடிச்சீங்கன்னா cos 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 1 அண்ட் cos 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு -1. அப்ப இங்க நம்ம அப்ளை பண்ணோம்னா எனக்கு இது மேக்ஸ் வேல்யூவா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அப்ப I will get I1 plus I2 plus 2 root of I1 I2. இது அப்படியே எப்படி கிடைக்கும்னு சொல்லி பாருங்க. மைனஸ்ல இருக்கறனால மினிமமா ரிஃப்ளெக்ட் ஆகும். So I minimum is equal to I1 plus I2 minus 2 root of the I1 I2. So இது A plus B the whole square அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இருக்கு. அப்ப root of I1 plus root of I2 the whole square. இங்க I minimum எனக்கு கிடைச்சிருச்சு. அது nothing but root of I1 minus root of I2 the whole square. Imax by I minimum ஓட இண்டிவிஜுவல் இன்டென்சிட்டி ரேஷியோ நமக்கு இங்கக்குள்ள தெரிஞ்சிருச்சு. சோ இத நான் அப்படியே கனெக்ட் பண்றேன். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். அப்ப Imax டிவைடட் பை I minimum இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டியோட ஈக்குவேஷன் மேக்ஸ்ங்கறனால நியூமரேட்டர் பிளஸ், அதே மாதிரி இந்த இடத்துல டினாமினேட்டர் மினிமம் அப்படிங்கறனால மைனஸ். சோ இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். இத அப்படியே ஆம்ப்ளிடியூடுக்கு கனெக்ட் பண்ணோம்னா A1 plus A2 டிவைடட் பை A1 minus A2 the whole square. சோ மொத்தமா ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். நியூமரேட்டரும் ஸ்கொயர், டினாமினேட்டரும் ஸ்கொயர். அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்க இருந்து இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் क्वेश्चनல இருக்காங்க. சோ தட் இஸ் 144 divided by 81 is equal to ஆம்ப்ளிடியூட் தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. therefore A1 minus A2 the whole square. whole square நெக்ஸ்ட் சைடு கொண்டு வந்தா ரூட் 144 divided by 81 is equal to A1 plus A2 divided by A1 minus A2 எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இத நீங்க ரூட் எடுப்பீங்க. சோ ரூட் எடுத்தீங்கன்னா 12 by 9 is equal to A1 plus A2 divided by A1 minus A2. சோ ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனனால கேன்சல் பண்ணோம்னா 4 by 3. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4A1 minus 4A2 is equal to 3A1 plus 3A2. A1 A2 லாம் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணலாம். 4A1 minus 3A1 is equal to 3A2 plus 4A2. Therefore 1A1 is equal to 7A2. A1 divided by A2 is equal to 7 by 1 is my answer. அவ்வளவுதான் பசங்களா. சோ ரிலேஷன்ஸும் சொல்லியாச்சு, ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சாச்சு, இன்டென்சிட்டியும் நம்ம தாராளமா I1 I2 கண்டுபிடிக்க முடியும். இதுல இருந்து கண்டுபிடிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.